இப்போ வந்துங்க வெண்ணெய் எடுக்கிறேன். இது வந்து ஒரு வாரத்தை பாலாடை தயிராடை கொஞ்சம் கடைசியாக தயிர் மிச்சமானது எல்லாம் சேர்ந்துங்க இந்த மாதிரி பாத்திரத்தில் ஒரு அரை பாத்திரத்துக்கு மேலே இருந்தது தயிர். ஃபஸ்ட்டு ஆடையோடு நம்மளுக்கு விழுகிற மிக்சியில் விழுகிறனால சீக்கிரம் ஆடை வந்துடும். கடைசியில் தயிர் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறப்ப நம்மளுக்கு இந்த மாதிரி வரும். கொஞ்சம் அப்போ வந்து இது ஃபஸ்ட்டு ஒரு தடவை எடுத்தாச்சு. இந்த மூடி போட்டுங்க நல்லா இந்த மூடி பிடிச்சிட்டு இப்படி கலக்கி விட்டாங்க நம்மளுக்கு வெண்ணெய் கிடச்சிடுங்க. அதையும் இந்த தண்ணிக்குள்ளே போட்டுங்க அலாசிட்டு நம்ம இப்படியே இதே பாத்திரத்தில் நம்ம ஒரு 5 நிமிஷம் காய்ச்சினோம்னாங்க கருவேப்பிலை தழை 2 கொத்து 3 கொத்து போட்டு இல்லாட்டி உருவி போட்டாலும் பரவாயில்லைங்க. அதுக்கு அந்த நுரையெல்லாம் அடங்கின முன்னாடிங்க நம்ம இரும்பு ஜல்லடையில் உடனே வடிக்கணும்னா வடிச்சுக்கலாம். பிளாஸ்டிக் ஜல்லடையிலன்னா கொஞ்சம் ஆற வச்சு வடிச்சுக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம்தான் அடிச்சுருப்பாங்க மிக்சியில். மறுபடியும் கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுனாங்க ஃப்ரீசரில் ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டுங்க இப்படி அலாசினோம்னாங்க நம்மளுக்கு வெண்ணெய் வந்துடுங்க. அது அப்படியும் வரலைன்னாங்க நம்ம வந்து இப்போ வெண்ணெய் வந்துடுச்சுங்க. இந்த மோரை வந்து நம்ம இந்த பாத்திரத்துலேயே வடித்து விட்டுக்கலாம். இந்த தண்ணியை வடித்து விட்டுங்க இதை 2 தடவை அலாசிட்டுங்க நம்ம வந்து இந்த மோர் வேண்டியதில்லை. இதில் வந்து இந்த பாத்திரத்துலேயே கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றிங்க அலாசி ஊற்றிக்கலாம். இது 2 தடவை போட்டு எடுத்துருக்குறோங்க. ஒரு வாரத்தை பாலாடை தயிராடை 2 சேர்ந்து போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சதுங்க. காலையில் நேரம் அரைச்சோம்னா நம்மளுக்கு சீக்கிரம் இந்த மாதிரி வந்துடும். எப்போவுமே வெண்ணெய் எடுக்கிறது காலையில் நேரம் எடுத்தால் தான் உங்களுக்கு வரும். இப்போ வந்து நம்ம இது வந்து தண்ணியில் 2 தடவை அலாசியாச்சுங்க இந்த வெண்ணெய்ங்க. நம்ம இதுக்குள்ளேயும் கூட போட்டுக்கலாம். இல்லாட்டி தனியாக இதை இப்படி கொஞ்சம் சுற்றினோம்னாங்க எல்லா வெண்ணெயும் சேர்ந்துக்குங்க. அப்புறம் நம்ம கொஞ்சம் மறுபடியும் கூட தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டுங்க நல்லா அப்படியே அலாசலாங்க. அலாசினா நமக்கு வெண்ணெய் தனியாக வந்துடும். இந்த ஸ்போர்ட்லேயே அப்படியே எடுத்துட்டு நம்ம இந்த தண்ணி வேஸ்ட் பண்ணி இந்த பாத்திரத்தில் ஊற்றிங்க. இந்த தண்ணி ஊற்றிட்டுங்க இந்த மிக்சி ஜார்லேயே நம்ம தண்ணி நல்ல தண்ணி ஃபில்டர் தண்ணி பிடிச்சி அலாசிட்டு இது கூட சேர்த்திங்க நம்ம இப்போவே காய்ச்சலாம் காய்ச்சலாம். இல்லாட்டி ஃப்ரீசரில் கொஞ்சம் ஃபில்டர் தண்ணி ஊற்றிங்க ஒரு பாத்திரத்தில். இந்த அளவுக்கு நம்மளுக்கு வெண்ணெய் வந்துருச்சுங்க. இதுக்குள்ளேயும் கூட நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்போர்க் இருந்தால் நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு அப்படி நல்லா வந்துடுங்க. எல்லாம் ஒன்று சேர்த்து எடுத்துக்கலாம். மிச்சம் இருக்கிறத கையில் வலிச்சு விட்டு நம்ம எடுத்துக்கலாங்க. இதுக்கு வந்து நம்ம மிக்சி ஜார் கழுவுறதுக்கு சுடு தண்ணி வச்சுங்க கொதிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே ரொம்ப கொதிக்கிற தண்ணி வேண்டியது இல்லைங்க. கொதிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மிக்சி ஜாரு இந்த பாத்திரம்ங்க இந்த மாதிரி நம்ம மிக்சி மூடி எல்லாமே சுடு தண்ணியில் கொஞ்சம் அலாசிட்டுங்க. அப்புறம் நம்ம பாத்திரம் கழுவுற லிக்விட் போட்டு கழுவுனா பளிச்சுன்னு போயிடும். மறுபடியும் கூட நம்ம எடுக்கிறப்ப கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி அலாசிக்கலாம். அந்த மிக்சியோட பிளேடில் எல்லாம் அடியில் இருக்கிறதெல்லாம் சுடு தண்ணிக்கு அப்படி வெளியே வந்துடும். இப்போ வந்து நம்மளுக்கு வெண்ணெய் ஒரு வாரத்தை தண்ணிங்க. காலையில் 1 லிட்ரு சாயந்தரம் 1 லிட்ரு வாங்குறதுங்க. குழந்தைகள்லாம் இருக்குன்னாலைங்க 4-5 இருக்கிறேன். அதனால் நம்மளுக்கு ஆடை பாலாடை தயிராடை நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த ஆடை எடுத்து வச்சுக்கலாம். பால் வந்து மிச்சமான பால் டீக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிறப்ப அந்த ஆடையை சேர்த்து வச்சுக்கலாம். அப்புறம் நம்ம கடைசியாக தயிர் கொஞ்சம் மிச்சமாயிடுச்சுன்னா அதே பாத்திரத்தில் நம்ம அந்த இதெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு நம்மளுக்கு ஒரு தடவை ஓடுற மாதிரி வந்துனாலும் கூட அப்பவும் போட்டுக்கலாம். கொஞ்சம் இன்றைக்கி செய்யலாம் நாளைக்கு செய்யலாங்கும்போது ஒரு வாரம் ஆயிடும். அதில் கெடலாம் கெடாதுங்க.
அப்போ வந்து நம்ம வெறும் பாலாடை மட்டும் தனியாக எடுத்து வச்சோம்னா ஸ்மெல் வந்துடுங்க. ரெண்டுமே கலந்து வைக்கணும், பாலாடை தயிராடை. இப்போ வந்து இன்னொரு தடவை இப்படி சுற்றினோம்னா அந்த ஆடை இந்த வெண்ணெயெல்லாம் ஓரத்தில் போய் ஒட்டிக்கும். கடைசியில் நம்ம வலித்து போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி இன்னமே அடிச்சுக்கலாம். இந்த மோர் புது மோராக இருந்ததுன்னா குடிக்கலாங்க. அப்புறம் இது கொஞ்சம் ஒரு வாரத்துங்கிறதுனால தயிரெல்லாம் புதுசு தாங்க. நம்ம இதை வந்து தோட்டம் இந்த மாதிரி இருந்தால் செடிகளுக்கு இது மாதிரி ஊற்றலாங்க. நம்ம இப்போ வந்து கீழே தான் ஊற்ற போகிறோம் இந்த மோரை. இப்போ நம்மளுக்கு வெண்ணெய் இவ்வளோ கிடச்சிச்சுன்னு கொஞ்சம் நல்லா இப்படி கொஞ்சம் கலக்கி விட்டாத்தாங்க இந்த மோரெல்லாம் அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் வந்துடும். இப்போ எல்லாம் ஒன்று சேர்த்திக்கலாம். நம்ம இந்த மிக்சியில் வச்சு இப்படி அலாசும் போது மூடியும் சேர்த்து பிடிச்சிக்கணும். இப்படி மாற்றி மாற்றி லெஃப்ட் சைடு ரைட் சைடு இப்படி கடைசியில் அடித்த முன்னாடி கலக்கணும்னாங்க இது மாதிரி வெண்ணெய் வந்துடும். ஒரு 2 நிமிஷம் மிக்சியில் வேகமாக வைக்கணும். அப்புறம் விப்பில் 2 தடவைங்க வச்சோம்னா நம்மளுக்கு வெண்ணெய் உடனே ஃபஸ்ட்டு ஊற்றுறதுல சீக்கிரம் வெண்ணெய் வந்துடும். தயிரும் கடைசியில் இந்த பாத்திரத்தில் இருக்கிற தயிர் கொஞ்சமாக தான் ஆடை இருக்குங்க, கொஞ்சம் லேட்டாகும். அதனால் நம்ம கொஞ்சம் மறுபடி ஃப்ரீசரில் வச்சு தண்ணி ஊற்றி அலாசணும். இந்த மாதிரி வந்துடும். இனி இதை கொஞ்சம் அப்படி நம்ம கையில் வலிச்சுங்க இதில் போட்டுட்டுங்க சுடு தண்ணி வச்சு அலாசிக்கலாம். இப்போ வந்து இந்த தண்ணி ஊற்றணும்னா நம்மளுக்கு வெண்ணெய் வந்து பாத்திரத்தில் விழுகாது, மோர் மட்டும்தான் விழுகுங்க. வெண்ணெய் நின்றுக்குங்க. கொஞ்சம் இது வெண்ணெய் இருந்தாலும் நம்ம மேலால் எடுத்துக்கலாம். இவ்வளோ வெண்ணெய் அடிச்சிருக்குதுங்க நம்மளுக்கு. இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றிட்டு அவ்வளோதான் வெண்ணெய் க்ளீன் ஆகிடும். இதை வந்து நம்ம உடனே இப்படியே இந்த தண்ணியும் வடித்து விட்டுடலாங்க. வடித்து விட்டுட்டுங்க இந்த மாதிரி கலக்கி விட்டு அந்த மோரெல்லாம் வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் வந்துடுங்க. இல்லாட்டி அப்படியே ஓட்டாலும் பரவாயில்லைங்க. கடைசியில் கொஞ்சம் கசடு கீழே தங்குங்க காய்ச்சும் போது. அந்த வெண்ணெய் காய்ச்சறதுக்கு வந்து ஒரு 5 நிமிஷத்தில் காய்ச்சிக்கலாம். நம்ம வேகமாக ஸ்டவ்வை வச்சோம்னாங்க கலக்கிட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு நெய் காய்ச்சறக்குங்க. அப்புறம் கொஞ்சம் கொதித்து வந்தோடனே நுர வந்தோடனே நம்ம கருவேப்பிலை 2 கொத்து போட்டோம்னா அந்த சவுண்டெல்லாம் நின்று போயிடும். அப்போ வந்து சிம்மில் வச்சுக்கணும். சிம்மில் வச்சுட்டு நம்ம இரும்பு ஜல்லடையில் வடித்து எடுத்துக்கலாம். இல்லாட்டி அப்படியே நம்ம வடித்து எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த அடியில் கலக்கி இது மாதிரி கலக்கி விட்டோம்னா நெய் உருக்கிறப்ப கருப்பாக பிடிக்காதுங்க. கடைசியில் கொஞ்சம் கருப்பு குருணையாக இருக்குங்க. நெய் வந்து கலர் மாறுறதுக்குள்ளே நம்ம எடுத்துடணும். ரொம்ப கருப்பாக வரக்கூடாதுங்க. மஞ்சள் நிறமாக நம்ம இருக்கிறப்பவே அப்படி நம்மளுக்கு தெரியுங்க. இன்னொரு இடங்கள்னே நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து நம்ம இன்னொரு தடவை ஊற்றுறேங்க. அவ்வளோதாங்க. நல்லா பளிச்சுன்னு சுத்தமாகிடுச்சுங்க. இதை வந்து அப்படியே நம்ம காய்ச்சணும்னா உருகி வந்துடுங்க. இதை அப்படியே நம்ம உருக்கிடலாம். உருகுனா நம்மளுக்கு அப்படியே இந்த மாதிரி வந்துடுங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாம், இல்லாட்டி வெந்தயம் போட்டுக்கலான்னு சொல்கிறாங்க. நான் வெந்தயம் போட்டு காய்ச்சினது இல்லைங்க. கருவேப்பிலை தான் போடுவேன். எனக்கு வந்து கொஞ்சம் கருவேப்பிலை கத்தெல்லாம் காஞ்ச மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலான்ட்டு அப்படி கலக்கி விட்றேன். ஸ்டவ்வை வேகமாக வச்சுருக்குது. இது நுர வந்தோடனே
நம்ம வெந்தயம் போட்டு நெய்யை எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கலக்கி விட்டுக்கிட்டே இருந்தால் நம்மளுக்கு நெய் ரெடி ஆயிடும்.